வெல்கம் டு ராஜியின் நலபாகம். இன்றைக்கி காடை பெப்பர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் மாதிரியே இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காடை நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேங்க. அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 3 வெங்காயம், ஒரு தக்காளி ரெடியாக இருக்குது. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தனியா 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வறுத்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டுங்க. அதோட ஒரு 6லேருந்து 7 வரமிளகாய், ஒரு 10 முந்திரி, அதையும் ஒன்றா சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறின பிறகு ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி செஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணதை நல்லா எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா சிவந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா சிவக்கட்டுங்க. அதுக்கப்புறம் இப்போ காடையை சேர்த்துக்கலாம். காடையும் ஒன்றா சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. காடையும் நல்லா வதங்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருங்க. அதையும் ஒன்றா பிரட்டி விடுங்க. இந்த காடை நம்ம எண்ணெயிலே பிரட்டி சேர்த்துட்டே இருக்கும்போது தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அந்த ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நிறைய தக்காளி வேண்டாங்க, தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடி 2 ஸ்பூன் நான் சேர்க்குறேங்க. நான் அரைச்ச கரெக்டாக இருந்தது அதுக்கு பொடிக்கு. இப்போ இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அதையும் ஒன்று சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ அந்த மசாலாலாம் காடையில் நல்லா ஒன்று சேர்ந்த பிறகு உப்பு தேவைக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். தயிர், புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் ஒரு 1/2 ஸ்பூன். இது காடை நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ அதையும் ஒன்று சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த பக்குவத்திலே இறக்கணுன்னாலும் இறக்கிக்கலாங்க. கிரேவி கொஞ்சம் கூட வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக விட்டேங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டிம்மில் வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும். டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, டிஃபன் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.